வெளி தோற்றத்தை வச்சு யாரையும் முடிவு செய்ய வேணாம். குயிலும் காக்காவும் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்ப ஏன் இதை சொல்றேன்னா, குபேர ஆடியோ லான்ச் பார்த்துட்டு இருந்தோம், அதனாலதான் அப்படி பேசுறோம். என்ன வேணா நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. வீடியோ பார்த்தா மட்டும் போதாது, ஃபாலோ பண்ணும், லைக் பண்ணும். தனுஷனோட ஆடியோ லான்ச்ல தனுஷனோட ஸ்பீச் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வசனம் அது வந்து உண்மையிலேயே ஒரு சினிமாட்டிக்கா ஒரு ஃபேன்ஸ் எப்படி கவர் பண்ணுங்கிறத தெளிவா பேசக்கூடிய ஒரு பர்சன். இந்த ஆடியோ லான்ச்ல அதுக்கு ஈக்குவலா சூப்பரா பேசியிருந்தாரு. வழக்கம் போல கிளைமேக்ஸ்ல வட சென்னை பார்ட் 2 அடுத்த வருஷம் வருங்கிற மாதிரி ஒரு ரூமரை கிளப்பி போட்டு போயிட்டாரு. அது வரதில்ல. இருந்தாலும் இந்த வாட்டி தனுஷனாவோட ஸ்பீச்ல கொஞ்சம் முன்ன பின்னதான் இருக்கு. ஏன்னா அவ்வளோ ஹேட்டர்ஸ் ரியலா வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்த ஹேட்டர்ஸ்னு பாத்தீங்கன்னா நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தினால வந்தீங்க மட்டும்தான். அதுவும் அவரோட டைரக்ஷன்ல தான். பட் மத்தபடி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட ஆக்டிங் வைஸ் யாருமே எந்த ஒரு குத்தமே சொன்னதில்ல. அவரோட பட செலக்ஷன் அவ்வளவு சூப்பரா இருக்கும். ஆனா இந்த ஃபேக் ஹேட்டர்ஸ் வந்து யாரு அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், சூப்பர் ஸ்டார், லேடி சூப்பர் ஸ்டார்னாலப்பா. ஆனா அது ரியலா பேக் ஃபயர் ஆனது லேடி சூப்பர் ஸ்டாருக்கே தான். தன்வினை தன்னை சுடும்.